எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல்ல ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் செய்ய போறாங்க. வெந்தய தோசை, உலுவா தோசைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பேப்பர் தோசைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நைஸாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஆனால் இது வந்து ட்ரெடிஷ்னல் டிஷ் எதுவும் கிடையாது. நிறைய பேர் செய்கிறாங்க. எங்கள் வீட்டிலும் வந்து ரொம்ப நல்லா செஞ்சிட்ருக்கிற இந்த ஒரு ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்க, நான் இங்கே வந்துட்டு 2 கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கு. பச்சை அரிசி தான் எடுக்கணும், இட்லி அரிசி எடுக்காதீங்க. இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியது இருக்குது. இது கூடவே வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், அதிகமாக போட வேண்டாம். சில டைம் வந்து தோசை கசப்படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1/2 டீஸ்பூனே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுகிக்கோங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம நல்லா கழுகினதுக்கு அப்புறம் தான் அரிசி ஊற வைக்கணும். இப்போ பாருங்க, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது ஊற வச்சுக்கலாம். ஒரு மினிமம் 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசியும் அந்த வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு. இதே மாதிரி அந்த தண்ணி வடிகட்டி எடுத்து மிக்சியில் போட்டதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்குள்ளே இப்போ வந்து 1 கப்பு தண்ணி நான் ஊற்றியிருக்கு. இந்த மாவுக்கு 3 கப்பு தண்ணி டோட்டலாக தேவைப்படுது. நான் இப்போ வந்து 1 கப்பு ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 கப்பு தண்ணி ஒன்றா ஊற்றி அரைச்சிருச்சுன்னா சீக்கிரம் அரையாது. அதனால தான் 1 கப்பு தண்ணி முதல்ல ஊற்றிட்டு மாவு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. மிச்சம் இருக்கிற 2 கப்பில் 1 கப்பு அந்த மிக்சிக்குள்ளே கொஞ்சம் மாவு அங்கே ஒட்டி இருக்கு இல்லைங்களா, அது சுற்றி எடுத்து அது ஊற்றியிருக்கு. இன்னொரு கப்பு மிச்சம் இருக்குது. இப்போ நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், தண்ணி மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் இந்த மாவு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இன்னும் 1 கப்பு தண்ணி நம்ம ஊற்றிடலாம். இப்போ டோட்டலாக 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி தான் நான் ஊற்றி இருக்கு. கப்போட அளவு வந்துட்டு 1 கப்பு 240 ml கப்பு தான். இப்போ பாருங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்போட அளவு இப்போ நம்ம தோசைக்கு இட்லிக்கு போடுற அளவில் இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் உப்பு இருக்கணும். மாவு தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்போட அந்த டேஸ்ட் நல்லா தெரியணும். அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மாவு பாருங்க, தண்ணி மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் வேணும். இப்போ வந்து பேட்டர் ரெடியாக இருக்குது. தோசை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவை எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் தவையில் தான் இந்த தோசை கரெக்டாக வரும். நல்லா நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிடலாம். இப்போ வந்து நல்லா தடகி தோசை தவை வந்து இதே மாதிரி நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பேட்டர் வந்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஒரு கையில் வந்து சூடான தோசை தவை பலமாக பிடிச்சி, இன்னொரு கையில் அந்த கரண்டியில் மாவு ஊற்றி உடனே இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஈவனாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம பேப்பர் தோசை வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி ஈவனாக நைஸாக வந்துருச்சு. தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே எடுக்காதீங்க. இந்த தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உடனே எடுத்துருச்சுன்னா கிழிஞ்சு போயிடும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும், அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணால் அது தனியே விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம அப்படியே கொட்டிடலாம். இப்போ நம்ம ஒரு தோசை பண்ணி எடுத்துருக்கு. இது வந்து பாருங்கள், இது வந்து அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இதுக்கு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால உடனே எடுத்து வச்சிருச்சுன்னா கிழிஞ்சு போயிடும். ஸோ அது ஆறுறதுக்குள்ளே நம்ம இன்னும் ஒரு தோசை பண்ணி எடுத்துக்கலாம். சூடான தவையில் எண்ணெய் ஊற்றி இருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிடலாம். எண்ணெய் தடவினதுக்கப்புறம் ரொம்ப சூடான அந்த தவை ஒரு கையில் பெல்லமாக பிடிச்சிக்கோங்க. இன்னொரு கையில் மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து ஊற்றி உடனே சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சுக்கோங்க. உடனே மூடி வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் மூடி வைக்கலைன்னா மேலே தெரியிற இந்த ஒயிட் மாவெல்லாம் அப்படியே இருக்கும், பச்சையாகவே இருக்கும். அதனால மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. மேலே இதே மாதிரி பபிள்ஸ் மாதிரி தெரிகிற மாதிரி இருந்து இதே மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பபிள்ஸ் எல்லாம் கீழே அமங்கிடும். ஒரே மாதிரி ஈவனாக ரோஸ்டாகி கிடைக்கும், ஃப்ரை ஆகி கிடைக்கும்.
இந்த தோசை தவையில் ஊற்றும் போது சில டைம் வந்து முதல்ல 1-2 தோசை ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்றேன் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், போக போக சரியாயிடும். இப்போ வந்து இது எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே முதல்ல பண்ணி வச்சு இந்த தோசை ஆறிடுச்சு, ஒட்டுறதில்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது வந்து மடிச்செடுத்து மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், முதல்ல பண்ண தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது ரெடி பண்ண அந்த தோசையும் அந்த பாத்திரத்தில் கொட்டி எடுத்து வச்சிருக்கு. அடுத்த தோசை பண்ணுறதுக்குள்ளே இந்த தோசையும் மாறிடும். அதுவும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஒரு தோசை பண்ணி அதுக்கு மேலேயே போட்டுட்டே இருந்துச்சுன்னா எல்லா தோசையும் ஒரே மாதிரி ஒட்டிடும். சூடாக இருக்கும்போது இது நல்லா ஒட்டிடும். அதனால தனி ஆறுனதுக்கப்புறம் மடித்து வச்சுருந்தா ஒட்டாது, சாஃப்டாக இருக்கும். அது நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம பேப்பர் தோசை வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து எந்த குழம்பு கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எல்லா குழம்புக்குமே மாச்சு ஆகிற ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை தான் இது. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து சூடு பால் சர்க்கரை போட்டு சாப்பிட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சிம்பிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.